ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷாஸ் நாட்கள். நீங்கள் இன்றைக்கி வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. இது சாட்டர்டே ஈவினிங். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் டின்னர் முடிச்சுட்டு சரி எங்கேயாச்சும் பக்கத்தில் போகலான்னு கிளம்பிட்டோம். அப் டவுன் தாங்க போனோம். ஆல்ரெடி டின்னர் முடித்ததுனால ஜஸ்ட்டு 2 பேரும் காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். அங்கே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீக்கெண்டு நைட் அவுட் போகிறதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த vlog நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. நான் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு 1/2 கிலோ மட்டனும் 1/2 கிலோ சிக்கனும் வாங்கியிருந்தோம். மட்டன் வச்சு நான் மட்டன் சுக்கா தான் செஞ்சுருந்தேன். ஜாரில் மிளகு, சீரகம், மல்லி, வரமிளகா போட்டு நல்லா மசாலா மாதிரி அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு குக்கரில் மட்டன் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் அரைச்ச மசாலா போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டேன் காரத்துக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச மட்டனை உள்ளே சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 15 minutes நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி வேக வைக்கணும். நான் சைடில் சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் தாங்க. நான் மட்டன் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன். அதனால் சிக்கன் பிரியாணியும் ஒரு எக்கு வச்சுட்டு என்னோடய லஞ்சை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் மட்டன் சுக்காவில் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு நெய் மட்டும் கடைசியில் போட்டு கிளறி விட்டுக்கணும், அரிசி உடையாத மாதிரி. சண்டே லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்தனால நாங்கள் எங்கேயும் வெளியே போகல, நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். நீங்களும் இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.